கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடைசி கால ஊழியத்தின் சார்பில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைப்படியாய் சொல்கிறது. ஆமோஸ் 8வது அதிகாரத்துல 11வது வசனம், இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல விழுக்காய் நன்றியப்பா. ஆண்டவரே, நீர் எங்க கூட பேசுங்க. நம்முடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தையும் வல்லமை உள்ள வார்த்தைகளும் ஆண்டவரே உமக்காக நாங்கள் எழும்பு பிரகாசிப்பதற்கு எங்களுக்கு கிருபை உள்ளதாய் மாறட்டும். இந்த வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு காரணமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பாருங்க, கேட்ட கர்த்தருடைய வார்த்தை ஆமோஸ் பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனத்தை பற்றி இந்த வேதத்துல குறிப்பாக ஆமோஸ் என்கிற சிறிய தீர்க்க தரிசி என்று சொல்லக்கூடியதான கர்த்தருடைய ஊழியக்காரர் BC 700வது வருடத்துல, அதாவது 7வது நூற்றாண்டுல கர்த்தருடைய ஊழியக்காரர் இப்படியாக விசேஷமாக இஸ்ரவேல் தேசத்திற்காக சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனத்தை தான் இந்த படித்ததான வசனம் சொல்கிறது. அப்ப அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் தீர்க்க தரிசனத்தை உரைத்திருந்தும் அது அன்றைக்கோடு முடிந்து போதல்ல, அவர் வருங்க காரியங்களை குறித்து, அதாவது கடைசி நாட்கள்ல என்ன சம்பவிக்க போகும் என்பதை கர்த்தருடைய கிருபையினால அதை ஆண்டவர் அறிந்து அவராக அந்த ஆமோஸ் என்கிற தீர்க்க தரிசிக்கு கர்த்தர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி இருந்தார். கடைசி காலங்களில் நடக்கிறது. இப்போ அந்த கடைசி காலங்கள் என்று சொல்லும்போது நீங்களும் நானும் வாழ்கிற காலம்தான். இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலம்தான் கடைசி காலம். கடைசி காலத்தின் கடைசி பகுதியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்துல நடைபெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு நாளும் இந்த உலகம் கொடிய காலங்களுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறது என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த சூழ்நிலைகளை பார்த்தா, ஒருவேளை வேதத்தை படிக்காம தீர்க்க தரிசனங்களை குறித்த தரிசனம் மற்றவர்களாக இருந்தால் ஏதோ இந்த உலகம் நமக்கு பெருசாய் தெரியலாம். இந்த உலகத்துல ஏதோ நடக்கிறது, கர்த்தர் உலகத்தை கைவிட்டு விட்டார், இந்த பூமியை கைவிட்டார் என்பது போன்று நமக்கு இந்த உலகத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன தோன்றும். ஆனா அது அல்ல உண்மை. கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களை நீங்க உன்னிப்பாக நிதானித்து பார்த்தால் தெரியும், இது ஏன் இந்த பூமி இப்படியாய் மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், கடைசி நாட்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடினாலதான் ஆண்டவராகிய தேவன் தீர்க்க தரிசனமாய் சொன்ன காரியங்கள் எல்லாம் உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அதுல முக்கியமாக இன்னைக்கு இப்ப பார்த்துதான கர்த்தருடைய வார்த்தை ஆமோஸ் 8:11, இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். அப்படி என்று சொன்னால் கடைசி நாட்கள்ல ஒரு பெரிய கொடிய பஞ்சம் வரும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. பஞ்சம் என்று சொல்லும்போது நமக்கு தெரியும், இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நமக்கு தெரிந்த ஒரு பஞ்சம் என்ன, உலகத்துல உணவு இல்லாம ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, வேதனைப்பட்டு இன்னைக்கு பஞ்சத்தினால தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நான் ஒரு வீடியோவை பார்த்தேன். ஒரு சின்ன பிள்ளை அவன் உணவு இல்லாம அவன் என்ன பண்றான்னா மண்ணை வாரி என்ன செய்யறான், சாப்பிடுகிறான். அப்படி என்று சொன்னால் அவ்வளவு கோர பசி, சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை, அவனால பசியை ஆற்ற முடியாம மண்ணை வாரி என்ன செய்யறான், சாப்பிட்றான் அந்த சின்ன பிள்ளை. இது பாலஸ்தீன தேசத்துல நடக்கிறது. இது ஒருத்தர் அல்ல, இது போல பல கோடிக்கணக்கான ஜனங்கள் உணவு இல்லாம ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, உணவற்று ஒரு நேரம் உணவு இல்லாம கஷ்டப்படுறாங்க. இது ஒரு புறமான கடைசி காலங்களில் உண்டாகிற ஒரு பஞ்சம். இன்னைக்கு ஆப்பிரிக்க நாடாகட்டும், ஸ்ரீலங்காவாகட்டும், ஈவன் இந்தியாவின் பல மாநிலங்கள்ல டீப் வில்லேஜ்ல போனீங்கன்னா ஒரு நேரம் கூட உங்களுக்கு சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறோம். ஒரு நேரம் உணவு சாப்பிட்றது பெரிய விஷயம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு உலகம் எங்கும் பல நாடுகள் இன்னைக்கு தத்தளித்து கொண்டு இருக்கிறது உணவு பஞ்சம். ஆனால் இப்ப நான் பேச போறது உணவு பஞ்சம் அல்ல, நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், அது ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல. அது ஒரு பஞ்சம் இருக்கிறது. மத்தேயு 24வது அதிகாரம் நீங்க 6-7 படித்து பார்த்தால் அங்க உணவு பஞ்சத்தை குறித்து, அங்க ஒரு பஞ்சத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. கடைசி காலத்துல உண்டாகிற பஞ்சம், உணவு பஞ்சம், வேலை பஞ்சம், இப்படி பல பஞ்சங்கள் இருக்குது. அப்போ அந்த பஞ்சம் குறைவினால் உண்டாகிய பஞ்சம் இல்லை, இங்க சொல்லப்பட்டிருக்கிற உணவுனால உண்டாகிற பஞ்சம் அல்லப்பா. கடைசி காலத்துல ஒரு பஞ்சம் உண்டாக போகிறது. அது என்ன பஞ்சம் என்று சொல்லும்போது, அது ஜலக்குறைவினால் உண்டாகிற தாகம் உள்ள உணவுனாலேயோ தண்ணினாலேயோ அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றார். அப்படி என்று சொன்னால் கடைசி காலத்துல ஒரு பெரிய கொடிய பஞ்சம் வரப்போகிறதாம். அது என்ன பஞ்சமா, கடைசி காலத்துல
வசன பஞ்சம் வரப்போகிறது. அப்படி என்று சொன்னால் உண்மையான வசனம் கேட்க கூடாத ஒரு பஞ்ச காலம் வரப்போகிறது. அதாவது உணவு இருக்கலாம், தண்ணி கூட இருக்கலாம், ஆனா அதை தாண்டி ஒரு கடுமையான ஒரு பஞ்சம் வசனம். அப்போ நீங்க நினைக்கலாம், பிரதர் அது எப்படி பிரதர் நடக்கும், வசன பஞ்சம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இப்படியெல்லாம் நீங்களும் நானும் யோசிக்கலாம். ஏனென்று சொன்னால் உலகமெங்கும் சுமார் 7000க்கு அதிகமான லாங்குவேஜ் பேசுறாங்க உலகத்துல. அந்த 7000 லாங்குவேஜ்ல 3500க்கு அதிகமான லாங்குவேஜுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இன்னைக்கு வேதாகமம் உலகத்துல இருக்கிறது. 3500க்கு அதிகமான மொழி பேசுகிற ஜனங்கள் படிக்கிறதற்கு ஏற்ற விதத்துல வேதங்கள் வேதாகமம் என்ன செஞ்சப்பட்டிருக்கு, டிரான்ஸ்லேஷன் செய்யப்பட்டிருக்கு. அப்போ இவ்வளவு அதிகமா வேதத்தை என்ன செஞ்சிருக்கிறோம், டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறோம். ஈவன் இந்தியாவில் பல மொழிகள்ல என்ன செய்யப்பட்டிருக்கு, டிரான்ஸ்லேஷன் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இது சாத்தியமா அப்படி என்று சொல்லி நம்முடைய இருதயத்துல என்ன தோன்றும். ஆனால் ஆண்டவர் சொன்னதுதான். ஆண்டவர் சொல்றார், கடைசி காலத்துல வேத வசனம் கிடைக்க கூடாத ஒரு கொடிய பஞ்சம் வரப்போகிறது. இன்னைக்கு பாருங்க, சபைகள் எல்லாம் எடுத்து பாருங்க, சபைகள்ல வேதத்தை இன்னைக்கு ஒவ்வொருடைய குடும்பங்களும், கிறிஸ்தவங்க குடும்பங்கள்ல 5 பிள்ளைங்கன்னா 5 ஒரு கணவன் மனைவி 3 பிள்ளைகள் என்று சொன்னால் வேதம் பைபிள் எல்லாருடைய வீட்டுல இருக்கிறது. வீட்டுல 5 பைபிள் இல்ல 5க்கு அதிகமான பைபிள் இன்னைக்கு வீடுகள்ல இருக்கிறது. ஆனால் நடக்கிற என்ன சம்பவம் அப்படி பார்த்தீங்கன்னா, 5 பைபிள் இருந்தாலும் வேதம் என்ன இல்லை, அவர்களுக்கு படிப்பதற்கு விருப்பம் இல்லை. வேதத்தை படிக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இன்னைக்கு மொபைல் எடுத்துக்கிட்டா யூடியூப்பு, அப்புறம் ஃபேஸ்புக்கு, இன்னும் நிறைய பலவிதமான சோசியல் மீடியாவை பார்ப்பதற்கு அவங்களுக்கு 24 மணி நேரமும் டைம் இருக்கிறது. யூடியூப் பார்க்கறதுக்கு அநேக நேரங்கள் மணிக்கணக்காக பார்க்குறாங்க. ஆனால் வீடுகளில் வேதம் இருக்கிறது, ஆனால் வேதத்தை படிப்பதற்கு என்ன இல்லை, மனசு இல்லாமல் இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க, வேதத்தை அதாவது உதாசீனப்படுத்துகிற ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வேதம் வீட்டுல இருக்கிறது, ஆனா அந்த வசனம் எங்க இல்லை, நம்முடைய இருதயத்துல ஒரு பஞ்சம், இருதயத்துல வேதம் இல்லாத வசனம் இல்லாத ஒரு பஞ்ச காலமாய் மாறிக்கொண்டிருக்குது. கடைசி காலத்துல ஆண்டவர் சொல்றாரு, இப்படி நடைபெறும் என்று சொல்றாரு. அதனால் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஒருவேளை உங்க வீடுகள்ல வேதம் இருக்கலாம், ஆனால் எத்தனை நேரம் வேதத்தை படிக்கிறீங்க? எவ்வளவு நேரத்தை கொடுக்குறீங்க? ஒருவேளை காலையில வேதத்தை படிக்கலாம், அதன் பிறகு அந்த 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோம்? எத்தனை நேரம் அந்த வசனத்தை நம்ம யோசித்து பார்க்கிறோம்? இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள 10% கிறிஸ்தவர்கள் கூட தினமும் வேதத்தை படிக்கிறவர்கள் கிடையாது. அப்படி என்று சொன்னால் 90% ஜனங்களுக்கு வேதத்தின் மேல நாட்டம் இல்லை, வேதத்தை படிப்பதற்கு விருப்பம் இல்லை. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் இன்னைக்கு கண்களுக்கு முன்னாடி நிறைவேறி கொண்டிருக்கிறது. வசன பஞ்சம், வசனம் இருதயத்துல கேட்க முடியாதபடி, இருதயத்துல வசனத்தை வைத்துக் கொள்ள முடியாதபடிக்கு கடைசி காலம். இன்னைக்கு இந்த வேத வசனம் இருக்க வேண்டிய இருதயத்துல உலக பொருட்களும் உலக ஆசைகளும் உலக பிரகாரமான அநேக விதமான காரியங்களை நம்ம இருதயத்துல வைக்கிறபடினால வேதம் என்ன செய்யல, வேதம் இருதயத்துல இல்லாமல் போகிறது. ஒன்று பர்சனலா சொல்றேன். 1. 2வது காரியம், வேதம் இன்னைக்கு சபைகள் எடுத்து பாருங்க, சபைகளுக்குள்ள இன்னைக்கு பிரசங்கங்கள் எல்லாம் மாறிவிட்டது. ஒரு காலத்துல பிரசங்கங்கள் வித்தியாசமா இருந்தது. ஒரு காலத்துல நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரத்தை கொடுத்தார்கள், நேரத்தை கொடுத்து வேதத்தை தியானித்தார்கள். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, வேதத்துல நம்ம பார்க்கிறோம், பெராயா பட்டணத்து ஜனங்கள் எப்படி இருந்தாங்களா, கர்த்தருடைய வசனத்தை பவுலையா பிரசங்கம் பண்ண பிரசங்கத்தை என்ன செய்தார்கள், அவர்கள் தினமும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்க பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களை பார்க்கிலும் இவர்கள் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர்ல நம்ம பார்க்கிறோம். 16வது அதிகாரம் 17 அந்த அதிகாரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அப்படி என்று சொன்னால், அன்றைக்கு பெராயா நாட்டில் இருந்த அன்றைக்கு ஆதி அப்போஸ்தல சபைகள் வேதத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள், வேதத்தை அதிகமாய் தியானித்தார்கள். சபைகள்ல கர்த்தருடைய வசனம் என்ன செய்த விருத்தி அடைந்தது என்று சொல்லி அப்போஸ்தலர்ல நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காலம் ஆதி அப்போஸ்தல காலம். இந்த கடைசி காலம் சபைகள்ல கர்த்தருடைய வார்த்தை விருத்தி அடைகிறதா? எது விருத்தி அடைந்து கொண்டிருக்கிறது? மாம்சத்துக்கு ஏற்ற விதத்தில் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை அதிகமாய் பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் உண்மையான வசனத்தை புரட்டுகிற ஒரு காலம் தான் கடைசி காலம் என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, வேதம் அவங்க கையில இருக்குது, பைபிள் கையில இருக்குது, பைபிள் பாஸ்டர் கையில இருக்குது, ஆனால் பைபிள் ஃபாதர் கையிலும் இருக்குது. ஆனால் அந்த வேதத்துல சொல்லப்பட்டதை உண்மையாய் பிரசங்கிப்பதற்கு ஆட்கள் குறைந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறார்கள். வேதத்துல சொன்னதை பரிசுத்த ஆவியானவர் என்ன நோக்கத்துக்காக வேதத்தை கற்றுக் கொடுத்தாரோ, என்ன நோக்கத்துக்காக இந்த வேத பகுதி எழுதப்பட்டு இருக்கிறதோ,
அதை இன்னைக்கு மறைத்து என்ன செய்யறாங்க, நிறைய காரியங்கள் என்ன செய்யறாங்க, உண்மையான வார்த்தைகளை பேசாம அந்த வசனத்துல தன் சுயத்துக்கு ஏற்ற விதத்துல ஆண்டவருடைய வார்த்தைகளை என்ன செய்யறாங்க, தனக்கு ஏற்ற விதத்துல அதை உடைத்து அதை வளைத்து நெளித்து என்ன செய்யறாங்க, அந்த வசனங்களை என்ன செய்யறாங்க, தப்பாய் புரட்டி வேதத்தை புரட்டி போதிக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு, கடைசி காலத்துல வசன பஞ்சம் உண்டாகும். உண்மையான வசனத்தை கேட்கறதற்கு ஜனங்களுக்கும் விருப்பம் இல்லை, பிரசங்கியாருக்கு விருப்பம் இல்லாத காலம்தான் கடைசி காலம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இப்படிப்பட்ட காலத்துல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நானும் நீங்க யோசிச்சு பார்க்கணும், என் இருதயத்துல வேத வசன பஞ்சம் இருக்கிறதா, இல்லை என்னுடைய சபைகள்ல நான் போற சபையில கர்த்தருடைய வார்த்தையை சரியாய் பிரசங்கிக்கிறார்களா? ஒருவேளை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்பீர்களானால், நீங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் ஆனால், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை எப்படி போதிக்கிறீர்கள்? வேதத்துல சொல்லப்பட்ட உண்மையான ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொண்டு நீங்களும் நானும் போதிக்கிறோமா? கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். பாருங்க, இந்த வேதத்தை கையில நமக்கு கொடுப்பதற்கு எவ்வளவு பேர் பாடுபட்டாங்க தெரியுமா? கடந்த நாள்ல ஒருவருடைய சாட்சியை குறித்து நான் படித்துக் கொண்டிருந்தேன். வில்லியம் டிண்டேல் என்கிறதான கர்த்தருடைய ஊழியக்காரர் 15வது நூற்றாண்டுல, அந்த காலங்களில் பாருங்க, யூரோப் நாடுகள்ல ரோமன் கேத்தலிக்குடைய அண்டர்ல இருந்த காலம். வேதத்தை யாரும் படிக்க முடியாது. வேதத்தை படித்தால் ஒரு பெரிய தெய்வ குற்றம் மாதிரி அன்னைக்கு இருந்த போப்பும் அவர்களை சார்ந்த சபார்டினேட்டும் அதை பண்ணி வைத்திருந்தாங்க. அவர்கள் வேதம் என்பது அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது, விசுவாசிகள் படிக்கக்கூடாது. ஒன்லி அந்த போப்புமார்களும் அன்னைக்கு இந்த ஃபாதர்ஸ் மட்டும்தான் அதை படிக்க முடியும் என்று சொல்லி, அந்த குருமார்கள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், படித்து மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் என்று சொல்லி கட்டுப்பாடுகளை விதித்திருந்த காலம்தான் அந்த நாட்கள். இந்த 15வது நூற்றாண்டுல வில்லியம் டிண்டேல் என்கிறதான ஒரு மனிதன் எழும்புகிறார். அவருக்குள்ள வளர அவர் வாலிப வயதாய் மாறுகிறார். ஆனால் இவருக்கு அந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா ஹீப்ரூ லாங்குவேஜ் தெரியும், அது மாத்திரமல்ல கிரீக் லாங்குவேஜ் தெரியும். ஆனால் இவர்கள் போதிக்கிற போதனையை பார்க்கும்போது நிறைய போதனைகள் இவருக்கு வாய்ப்பு கிடைத்தது வேதத்தை படிப்பதற்கு. ஆனால் இந்த குருமார்கள் போதிக்கிற போதனையை பார்க்கும்போது வேதம் ஒன்று சொல்லுகிறது, இவர்கள் ஒன்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஜனங்களை பலவிதமான பாவ பழக்கத்திற்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் வேதத்துல சொல்லப்படாத காரியங்களை இவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்த்து இவர் இருதயத்துல வேதனை அடைந்தவராக பரிசுத்த ஆவியானவருக்குள் அவர் தன்னை என்ன செய்தாரு, அந்த வைராக்கியத்தை பெற்றுக்கொண்டு இந்த ஜனங்களுக்கு எப்படியாவது வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, எப்படியாவது இந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கணும்ன்ற இருதயத்துல பாரப்படுகிறார். பாரப்பட்டு என்ன செய்யறார் தெரியுமா, இந்த ஹீப்ரூ லாங்குவேஜ்ல அன்னைக்கு வேதம் இருக்கிறது, இங்கிலீஷ்ல கிடையாது. இப்போ என்ன பண்றாங்க, ஹீப்ரூல இருந்த லாங்குவேஜ் அப்புறம் கிரீக், நியூ டெஸ்டமெண்ட்னா கிரீக்ல இருக்குது, இது எப்படியாவது டிரான்ஸ்லேஷன் பண்ணணுன்றதுக்காக இவர் முயற்சி பண்ணி கர்த்தருடைய கிருபையினால இவர் என்ன பண்றாரு, சாதாரண மக்களும் வேதத்தை படிக்கணும்னு சொல்லி வேதத்தை படிக்கிறதுல டிரான்ஸ்லேஷன் பண்ண ஆரம்பித்தார். இதன் நிமித்தமாக இவருக்கு பலவிதமான நெருக்கங்கள் உண்டானது. பல முறை சிறையில் அடைக்கப்பட்டார். அங்க இருந்த அந்த அன்னைக்கு யூரோப்பை ஆண்டதான, அன்னைக்கு அந்த ரோமை ஆண்டதான ராஜாவாகட்டும், இன்னும் அந்த அதிகாரங்கள் இருக்கிறவங்க இவரை ரொம்ப துன்பப்படுத்தினாங்க. கடைசியில் என்ன செய்தாங்க, இவர் அதை விடக்கூடாதுன்னு சொல்லி எப்படியாவது வேதத்தை டிரான்ஸ்லேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லி வேதத்தை டிரான்ஸ்லேஷன் பண்ணி கடைசியில் என்ன பண்ணார் தெரியுமா, வேதத்தை இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் டைமாக ஹீப்ரூல இருந்து கிரீக்ல இருந்து மொழிபெயர்த்து வேதத்தை இந்த உலகத்துக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தாருங்க. கடைசியில் இன்னைக்கு நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா, இன்னைக்கு இங்கிலீஷ்ல படிக்கிறோம் இல்லையா, பல வேத பகுதி இருக்குது. இப்போல்லாம் தமிழ் பைபிள் கிடையாது, இந்தியாவில் எந்த மொழியிலையும் லாங்குவேஜ் கிடையாது. இந்த காலத்துக்கு முன்னாடியே இங்கிலீஷ்ல கர்த்தருடைய வார்த்தையை டிரான்ஸ்லேஷன் பண்ணி யூரோப்பும் அமெரிக்கா இன்னைக்கு ஃபாலோ பண்ற எல்லா பைபிளுமே இவர் கொடுத்ததான அந்த டிரான்ஸ்லேஷன் கொடுத்த வார்த்தையை தான் அவர்கள் தியானித்து இன்னைக்கும் ஆண்டவரோடு கூட இருக்கிறார்கள். கடைசியில் என்ன நினைச்சு தெரியுமா, இவங்க இப்படி பண்ணதுனால இவரை ஒரு நாள் சிறையில் போட்டாங்க. அதிலிருந்தும் அவரை வெளியே கொண்டு வந்து இவனை இப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி பலவித உபத்திரவப்படுத்தி கடைசியில் மொழிபெயர்த்ததற்காக இவரை என்ன செய்தாங்க, மக்கள் மத்தியில ஒரு கம்பத்துல கட்டி தீ கொளுத்தி இவர் என்ன செஞ்சாங்க, கொலை செய்தார். அப்புறம் அப்படி மரித்து போனார். இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியா மரித்தார். அவர் என்ன பாவம் செய்தாரு, கர்த்தருடைய வேதத்தை மொழிபெயர்த்தார், இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்தார் என்பதற்காக வில்லியம் டிண்டேல் அவர்களை இரத்த சாட்சியா மரித்தாரு. இப்போ இந்த வேதத்தை படிக்கிறவங்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்க பல மொழிகள்ல நம்ம படிக்கிறோம் இல்லையா,
இதற்கு காரணமாக அநேக ஊழியக்காரங்க இருந்தாங்க. அநேக ஊழியக்காரர்களை கர்த்தர் பயன்படுத்தின. அவர் இரத்த சாட்சியா மரித்து கூட வேதத்தை உங்க கையில என் கையில கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இதையெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? இந்த வேதம் கையில வருவதற்கு எத்தனை பேர் இரத்த சாட்சியா மரித்தாங்க தெரியுமா? முதலாவது இயேசு கிறிஸ்து இரத்த சாட்சியா மரித்தார். அதன் பிறகு அவருடைய ஊழியக்காரர் எத்தனை பேர் மரித்தார்கள். அதனால வேதம் ஒரு நாள் பஞ்சம் வந்துடக்கூடாது. வேதத்தை நீங்க என்ன பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு வேத வசனம் கொடுக்க முடியாம இருக்குது. ஆண்டவர் அறியாம, கர்த்தருடைய வசனத்தை அறியாமல் இருக்கிறாங்க. நாங்க பஹ்ரைன் தேசத்துல இருக்கிறோம். கேம்புகள் எல்லாம் போகும்போது அவங்களுக்கு இயேசுன்னா நிறைய பேருக்கு தெரியாது, இயேசு யாருன்னு தெரியாது. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வசனம் பஞ்சகாலமா இருக்கிறது. தானும் சரியா வேதத்தை படிக்கிறது இல்லை, அதை குறித்ததான அறிவும் இல்லை, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு விருப்பமும் இல்லாம உலகம் எங்கும் வசனம் விருத்தி அடையாதபடிக்கு இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கு, தடைபட்டு நிற்கிறது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கியுங்கள். கர்த்தருடைய வசனத்துக்கு பஞ்சம் வரக்கூடாது அப்படி என்று சொல்ற ஒரு இயக்கத்தை பெற்று நம்ம உலகமெங்கும் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிப்போம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். பரிசுத்த பிதாவே, நீ பேசின நல்ல வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு நீங்க பேசுனீங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய உருவாக்கத்தை உண்டாகட்டும். இந்த வார்த்தையானது 30, 60, 100 மடங்கு கனி உள்ளதாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.